மார்க்கெட்டில் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான சில இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரியலாக பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கரண்ட்டாக ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது. இப்போ என் முன்னாடி ஒரு புக் இருக்குது. இது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா IIBA. இந்த IIBAலேருந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கரிக்குலம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த புக்கோட பேர் வந்து பெபாக். இந்த பெபாக் வந்து IIBAலேருந்து கொடுக்குற ஒன் ஆஃப் த ஸ்டடி மெட்டீரியல். இந்த பெபாக் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் புக் ஆஃப் நாலேஜ். இதில் எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 450 பேஜஸ், நியர்லி 500 பேஜஸ் கிட்ட இருக்குது. அப்போ இதில் இருக்கிற கம்ப்ளீட் கண்டென்ட் எதை பேஸ் பண்ணினா இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கைட் டு பிஸ்னஸ் அனலிஸ்ட் பாடி ஆஃப் லாங்குவேஜ். அதாவது ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில் செட் வேணுமோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் இன்டெப்த் தியரிட்டிக்கல் கான்செப்டை பேஸ் பண்ணி பில்ட் பண்ண இந்த புக்கு. இது படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் IIBA அவங்க மூலிமா கொடுக்குற சர்டிஃபிகேஷன் ECBA, CCBA, CBAP அப்படின்ட்டு நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் ஒரு 2-3 டைப் இருக்குது. இதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த புக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த IIBA கொடுக்குற சர்டிஃபிகேஷன் இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் எனக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், BAவோட கான்செப்ட் என்னன்றது எனக்கு தெரியும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐ டிட் அ சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் IIBA அப்படின்னீங்கன்னா தேர் வில் பி சம் ரெப்புடேஷன். அந்த ரெப்புடேஷன் உங்களுக்கு எந்த வகையில் உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு உதவலாம். நீங்கள் யாருன்னு கேட்குறதுக்கு, லைக் இப்போ ஒரு கம்பெனியில் 10 ஓப்பனிங் இருக்குது, அதில் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா 2000 ஆடியன்ஸஸ்க்கு மேலே அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அந்த 2000 ஆடியன்ஸில் எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க? இந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் BAல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரையாரிட்டி அப்படின்ட்டு ஃபில்டர் பண்ணி 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 கொஞ்சம் ஆடியன்ஸை லிமிட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, ஆடியன்ஸை லிமிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன, கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி வி ஹேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த ஸ்கில் செட் இருக்கா? எஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவில் இங்கே தான் ஒரு பெரிய செக் பாயிண்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நிறைய இன்ஸ்டியூஷன் ப்ரொமோட் பண்ணுறது இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணால் ரெப்புடேஷன், சர்டிஃபிகேஷன் பண்ணால் ரெப்புடேஷன். எதுக்கு ரெப்புடேஷன்? எதுக்காக ரெப்புடேஷன் வாங்கிறதே நீங்கள் ஜாப் கிடைக்கணுன்றதுக்காக மட்டும்தான். இந்த சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ போயிட்டு ஐ எம் சர்டிஃபைட் ECBA இல்லைன்னா CCBA சர்டிஃபைட் ஃப்ரம் IIBA அப்படின்னா குட் டு நோ, வி ஆர் ஹாப்பி டு நோ தட். நவ் டெல் மீ, யூ ஹாவ் எனி ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏதாவது தெரியுமா? இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் வச்சு நான் பூஜை பண்ண போகிறது கிடையாது. நம்ம கம்பெனியில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணணும். அதுக்காக நான் உங்களை ஹையர் பண்ணுறேன். நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஹாப்பி, நல்ல ஸ்கில்டு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா ஐ எம் ஹாப்பி வித் தட். பட் டு யூ நோ ஹவு டு ஒர்க்? ப்ராக்டிக்கல் என்ன பண்ணணும்னு தெரியுமா? SDLCன்னு என்னென்னு தெரியுமா? வாட்டர் ஃபால் மெத்தடாலஜின்னு என்னென்னு தெரியுமா? எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணதுக்கப்புறம் வாட் வில் பி தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? இப்போ நான் பேங்கிங்கில் வந்துட்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருந்தேன்னா பேங்கிங்கோட நாலேஜ் எனக்கு தேவை. அது எப்படி ரியல் டைமாக ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுவாங்க, அசைன் பண்ணதுலேருந்து எந்த சினாரியோ பேஸ் பண்ணி என்னோட அனாலிசிஸ் அப்ரோச்சஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தெரியணும். ஆனால் புக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரெக்யர்மெண்ட் கேதரிங், வாட் ஆர் ஆல் த ரெக்யர்மெண்ட் கேதரிங் டெக்னிக்ஸ், வாட் இஸ் எலிசிட்டேஷன், இந்த மாதிரி டெஃபினேஷன் ஃபார்மேஷன்ஸாக இருக்குமே தவிர்த்து ப்ராக்டிக்கலாக எப்படி வேலை பார்க்கணுன்னு தெரியாமல் நீங்கள் வாங்கின ரிப்பீட்டட் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூலேயே ரிஜெக்ட் ஆகிட்டு நீங்கள் வேலை இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணும். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராக்டிக்கல் நாலேஜ். அப்போ இதுவும் இருக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்கணுமானா ரெண்டுமே இருந்தால் வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த ரிலவெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸில் நான் ஒர்க் பண்ண மாதிரி நீங்கள் CV அதுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸை போட்டிங்கன்னா கூட யுவர் ப்ரொஃபைல் வில் கெட் செலக்டட். நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் போனால் கூட கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ எனி ஒன் ப்ராஜெக்ட் விச் யூ ஹேவ் ஹேண்டில் அஸ் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட்? நீங்கள் ஃப்ரெஷராக கூட இருங்க, ஒரு இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை ஒரு ரியல் டைமாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா ப்ராக்டிக்கலாக அதை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அதுதாங்க பேசும். நீங்கள் பாட்டுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், அங்கே படிச்சிருக்கேன், இந்த IITலேருந்து இந்த சர்டிஃபிகேஷனை முடிச்சிருக்கேன்னா இப்போதைக்கு யூஸே கிடையாது. ஒரு கம்பெனிலேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் டீம் இருக்குது, நாங்கள் இவ்வளோ மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறோன்ட்டு நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன். உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக யார் சொல்லி கொடுக்குறாங்கன்றதை நோட்டீஸ் பண்ணுங்கள்.
ஓகே, ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரியல் டைம் நாலேஜ் வர்றதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்ன்றது கோடிங்கே இல்லாமல் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணலாமா? ஐடிக்குள்ளே ஈஸியாக வர முடியும். இல்லை ஐடி எனக்கு பிடிக்கலன்னா நான் ஐடிக்குள்ளே பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கான சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ஷாக் ஆகிருவீங்க. ஐடிலையும் வேக்கன்சி இருக்குது, நான் ஐடியில் வேக்கன்சி இருக்குது. அதுக்கேற்ற ரோல் தான் இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட். நிறைய பேருக்கு ஒரு ஹிடன் சீக்ரெட்டாக இருக்கும். முக்கால்வாசி இன்ஸ்டியூட்டில் நானே பார்த்துருக்கேன். பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு பவர் பி ஆரம்பிப்பாங்க, எஸ்கியூஎல், டேப்லூ, பைத்தான், இதுதான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்ன்பாங்க. இதை படிச்சுட்டு வேலை இல்லாமல் 100 பேர் இருக்காங்க. ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து படித்த ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கால் பண்ணாங்க. நான் வந்து இந்த டெக்னாலஜிஸ், நான் நேம் சொல்லக்கூடாது, டெக்னாலஜிஸ்னு முடியும். இந்த டெக்னாலஜிஸ்லேருந்து நான் படித்து முடித்து எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் கிட்ட ஆகுது. இப்போ வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல. என் பேட்சில் 10 பேர் 12 பேர் கிட்ட இருந்தாங்க. ஒருத்தர் கூட இன்னும் வேலை கிடைக்கல. ஆனால் அவங்கள ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இவங்கள ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ட்ராப்பில் போய் மாட்டாதீங்க. ப்ராக்டிக்கலாக யார் டீச் பண்ணுறாங்களோ, அது இன்ஸ்டியூட்டோ, நான் இன்ஸ்டியூட்டோ, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸோ, அதை லேர்ன் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபைல் சூட்டபுளாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என் சைட்லேருந்து ஃப்ரீ கைடன்ஸ் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன். ஃப்ரீ சப்போர்ட் கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் பண்ணி கொடுக்குறேன். எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரியல் டைம் நியூரன் ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோவை யார் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். தேங்க்யூ.